ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் ஷீட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இது அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறனால எல்லாருமே வீட்டில் கேக் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இந்த பட்டர் ஷீட் எல்லார்ட்டையும் இருக்காது. ஆனால் ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள ஒரு A4 ஷீட்டை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ அதான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த 3 A4 ஷீட்டை நீங்கள் டேரெக்டாகவும் வச்சு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை உங்களோட கேக் பேனுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பட்டர் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கேக் பேனுக்கு தகுந்தாப்பில். இப்போ இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதில் இந்த ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் கைட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையும் ஆயில் படாமல் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயில் தடவின பக்கத்தை உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நல்லா கைட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி. அப்புறம் நம்ம உள்பக்கமாக அந்த ஆயில் தடவின பக்கத்தை வச்சனால எல்லா பக்கமும் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் துணி எடுத்திங்கன்னா சில சமயம் அந்த சாயம் பட்டுரும். அதனால் நல்ல ஒயிட் கிளாத்தாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த மேலே உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலும் நம்ம அந்த துணியில் வந்துடும். அதனால் நல்லா தேய்ச்சிக்கோங்க. திருப்பி இதே மாதிரி போட்டு நல்லா நம்ம இந்த ஆயில் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஆயில் பரவும். சப்போஸ் நம்ம உள்பக்கமாக இருந்த பக்கத்தை வெளியில் திருப்பி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் திட்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் லைட்டாக அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா அதில் ஆயிலே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிடணும். 3 ஷீட்டையும் தனித்தனியாக வச்சும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பட்டர் ஷீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோன்னு. இதை நம்ம கடையில் வாங்கினோன்னா நமக்கு அதிகமாக தான் செலவாகும். நம்ம A4 ஷீட்டை வச்சு நம்ம சூப்பராக அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவும் கம்மி, அதே சமயம் சூப்பராக அடிப்பிடிக்காத கேக்கும் நம்ம செய்யலாம் வீட்டிலே. பார்த்தீங்களா என்னோடய கை தெரிகிற அளவுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக கேக் செய்யலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நல்ல ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அப்படின்னா ஏதாவது ஒரு கவரில் இதை மொத்தமாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை செஞ்சு மொத்தமாக வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கேக் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பட்டர் ஷீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.